இதை விட கொடுமை இன்னொரு பல ஜாதிகள்ல கர்மா செய்யறதுன்னா அப்பாவும் அம்மாவை வச்சுட்டு போய் கர்மா பண்றாங்கல்ல, அந்த கர்மா பண்ணுகிற போது பூணூல் போட்டுதான் கர்மாவுக்கு போவான். அதுக்கப்புறம் அந்த பூணூல் கட்டியணும். அதனால இது எல்லா ஜாதிகளும் பிராக்டிஸ் பண்ணப்படுகிறது. நல்லா கவனிச்சிங்க. இந்த சோக்காவது பறையர் சமுதாயத்துல வேண்டி நடக்கிற பொழுது திருமணத்திற்கு முன்னால் பூணூல் போட்டு அதன் பின்னால் தான் விழுக்கிறார்கள். மறந்துருக்க வேண்டாம். அதனால இது ஒரு ஜாதிக்கு இருந்தது ஒரு ஜாதிக்கு இல்லைங்கிறதுலாம் கிடையாது. இந்த நாட்டினுடைய பாரம்பரியம் இப்படித்தான் இருந்திருக்கு. அதை சேர்த்தா இந்த கர்ப்பகாலத்தை சேர்த்து கணக்கு பண்ணினா துரியோதனன் பெரியவன். அதனால ஒரு ஆர்குமெண்ட் என்னன்னா கர்ப்பகாலத்தை சேர்த்து கணக்கு போட துரியோதனன் தான் பெரியவன், ரைட்டு, இது முதல். அதனால துரியோதனனுக்கு பெருமை அதிகம். அந்த ரெண்டு பேர்ல யுதிஷ்டிரனை விட துரியோதனனுக்கு ஜாஸ்தி உரிமை உண்டு. ஆனால் அப்படி கணக்கு எடுத்துக்க மாட்டேன்னு பிடிவாதம் படிக்கிறவங்களுக்கு யுதிஷ்டிரன் பெரியவன். இப்படி ஒரு கணக்கு வச்சுப்போம். இது நம்பர் 1 பாயிண்ட். ரெண்டாவது பாயிண்ட் என்ன சொன்னா, நேரடியா அப்பனுக்கு பிறந்தவன் துரியோதனன். பாண்டுவுக்கு நேரடியா பிறந்தவன் இல்லை இந்த யுதிஷ்டிரன். ஆனால் சாஸ்திர ரீதியாக வேறொருவனுக்கு பிறந்திருந்தாலும் கூட அந்த காலகட்டத்தில் அது அளவுடா இருந்தது. அது சாஸ்திர ரீதியாக அளவுடா இருக்கு. அது இப்போ கூட உண்டு அப்படிங்கிறதுக்கு தான் உங்களுக்கு இந்த வாணி ராணி முன்னாடி ஒன்று வந்தது, அரசியல் செல்வியா ஒரு சீரியல். அது ரொம்ப வருஷம் முன்னாடி வந்துச்சு. அந்த சீரியல் நடக்கும்போது நான் லெக்சர் கொடுக்கும்போது அதை தான் உதாரணமாக கொடுப்பேன். அரசியல் செல்வி 2 பேருக்கும் போட்டி இருந்தாங்க. இந்த ஜட்ஜிக்கு தெரியாத ஒன்று, இவன் ஏற்கனவே ஒரு பிள்ளையை பெற்று கொடுத்துருப்போம், அந்த பிள்ளை என்னன்னு தெரியாது. கடைசியில் திடீர்னு ஒரு நாளைக்கு தன் சொன்னாலும் அந்த பொண்ணு வந்து நிற்போம், இந்த பொண்ணு நமக்கு பிறந்ததுன்னு சொல்றதுக்கு வைக்கப்படுவோம். ஆனால் அந்த ஜட்ஜி கடைசியில் என்ன பண்ணுவான், இவன் உனக்கு யாருக்கோ பிறந்திருந்தாலும் கூட இவனும் என் மகள் தான், அதனால நம்ம பொண்ணுங்கிறது ஸ்டேட்டஸை அவன் ஓன் பண்ணிப்பான். அது இன்னி வரைக்கும் அந்த இம்பாக்ட் இருக்குன்னா என்ன அர்த்தம், எவனுக்கு வரலாறு தெரியுதோ எவனுக்கு சாஸ்திரம் தெரியுதோ அவன் எழுதுகிற போது இதெல்லாம் புரிஞ்சுதான் எழுதுறாங்க. அதுக்காக சொன்னீங்க. அதனால இந்த இடத்துல அந்த மாதிரி ஒரு முறையாச்சார் அப்படின்னு கேட்டார், முறைதான். அதனால இவங்க சொன்னா அது அரோடுப்பா, சாஸ்திரத்துல அரோடு. பாண்டு பிள்ளைகள் தான் சொல்றோம், பாண்டு புத்திரர்கள் தான் சொல்றோம், பாண்டவர்கள் என்றுதான் அவர்களுக்கு பெயர். அதனால ஏதோ தேவதைகளை கூப்பிட்டு அவர் குழந்தை கற்று கொடுத்தாள் என்ற காரணத்தினால யாருக்கோ பிறந்த குழந்தைகள் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கும் 2வது பாயிண்ட் முடிஞ்சு போச்சு. இப்போ 3வது பாயிண்ட் என்ன சொன்னா, மூத்த உரிமை என்பது என் தந்தைக்கு திருதராஷ்டிரருக்கு தான், கண்ணில்லாத காரணத்தினால் அவருக்கு இல்லை. அதுக்கப்புறம் பாண்டுவுக்கு அந்த உரிமை கொடுக்கப்பட்டது. ஆனால் பாண்டுவோ கொலை செய்துவிட்டு கொலையாளியாக மரண தண்டனை ஏற்க வேண்டிய நிலையில் மரண தண்டனையும் பெறாமல் இப்பொழுது வானப்பிரஸ்தத்திற்கு ராஜ்யத்தில் எனக்கு எந்த அதிகாரமும் கிடையாது என்று சொல்லிவிட்டு போய்விட்டான். அதனால இப்ப டிஃபாக்டோ டிஜிரோ எல்லாமே எங்க அப்பா தான், திருதராஷ்டிரம் தான். அவனுக்கு மூத்த பிள்ளை நான் தான். எனக்கு எந்த அங்ககீனமும் இல்லை. அதனால என்னைத்தான் கொடுக்க வேண்டும். இந்த மாதிரி ஒரு சிக்கலானது இவர்களுக்கு வந்தபோது இந்த குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய துர்பாகியமோ பாக்கியமோ. அது என்னன்னு கேட்டாக்க, இதில் யார ஃபைனல் டெசிஷன் எடுக்கிறது அப்படின்னா இந்த விதுரர் அப்படிங்கிற ஆள் தான் எடுப்பார். திருதராஷ்டிரமும் ஏற்றுப்பான், மற்றவர்களும் ஏற்றுக்கொள்வார்கள். அதனால விதுரத்தை என்ன பண்ணலாம், இப்ப 2 பேருக்கு யாரை கொண்டு வந்து இப்பொழுது ராஜ்யாபிஷேகம் செய்வது, யுவராஜ்ய பட்டாபிஷேகம் செய்வது அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் அதாவது நல்லா நோட்டிங்க. மக்கள் நினைப்பு வேற, அரசாங்க போட்டி வேற, சட்டம் வேற. அது இன்னைக்கு பார்க்கல. மக்கள் யாரையோ விரும்பலாம், ஆனா சட்ட ரீதியாக எங்களுக்கு தான் செல்லுபடியாகும். இந்த இதே தகராறு தான் அன்னைக்கும். மக்கள் யுதிஷ்டிரனை விரும்பினார்கள், ஆனால் சட்ட ரீதியாக யுதிஷ்டிரனுக்கு தகுதி இல்லை என்பதாக துரியோதனன் பிரச்சாரம் செய்து கொண்டிருந்தான். அந்த மக்கள் செல்வாக்கு யார் பக்கம் அப்படின்னா யுதிஷ்டிரன் பக்கம். அதனால இப்ப துரியோதனனுக்கு பயம் வந்துருச்சு. ஒரு கால் நாம சட்டத்தெல்லாம் கிளைம் பண்ணி எப்படியோ ஆட்சிக்கு வந்தாங்க, இது நிலையா இருக்குமா, நாளைக்கு ஜனங்க நம்ம கூட இருப்பாங்களா, அடிமட்ட தொண்டெல்லாம் நம்ம கூட இருப்பானா இருக்க மாட்டானா, இந்த பிரச்சனையை எப்படிதான் சால்வ் பண்றது அப்படின்னு தெரியாம துரியோதனன் இப்பொழுது பொறாமையில என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சு பார்த்தான். தவறான வழிமுறைகளை எல்லாம் கையாண்டான். ஒரு ஆளுக்கு என்ன வேலை, எவனெல்லாம் இதை கை தூக்க போறானோ அந்த கை தூக்குறவனுக்கெல்லாம் சில கோடிகளை தள்ளுதான் தாங்கல. இதெல்லாம் மகாபாரதத்துல துரியோதனன் செய்யலாம். இது அத்தனையும் அவன் செஞ்சிருக்கான். மக்களிடையே நல்ல பெயர் எடுக்கணுங்கிறதுக்காக இதெல்லாம் ஃப்ரீ அப்படின்னு நான் இது கொடுத்துட்டான். இதெல்லாம் இலவச
சைக்கிள் கொடுப்போம், எல்லாருக்குமே இதை கொடுப்போம், அதை கொடுப்போம், டிவி கொடுப்போம், குக்கர் கொடுப்போம், என்னென்னோ எதெல்லாம் அனௌன்ஸ் பண்ண முடியுமோ அத்தனையும் அனௌன்ஸ் பண்ணிட்டான். இப்ப என்ன வேடிக்கைன்னா, என்ன உங்க அப்பா வீட்டு பணத்தை எடுத்தா கொடுக்குறேன்னு அவனும் கேட்கவே முடியாது. அப்பா வீட்டு பணத்தை தான் எடுத்து கொடுத்துருக்கான். அதனால இந்த ராஜ்யத்துக்கு சம்பாதிச்சு கொடுத்தது யுதிஷ்டிரன், ஆனால் இவனோ வாங்கி கொடுத்தது செலவழிக்கிறது முழுக்க துரியோதனன். இதுலதான் ஒரு மெசேஜ். நியாயமான மக்கள் நல திட்டங்களுக்கு பதிலாக அவர்களை இரவலர்களாக்கி அரசு பிச்சை போடக்கூடிய பெருந்தனக்காரனாக என்றைக்குமே இருக்கக்கூடாது. Government has no right to announce anything free to the public. ஏன்னா என் வரிப்பணம் தானே அங்க இருக்கு, என் வரிப்பணம் தான். ஒவ்வொரு ஏழையும் கட்டுகிற வரிப்பணம் தான் உங்கள்கிட்ட இருக்கு. அதை எடுத்துட்டு எனக்கே லேப்டாப் கொடுப்பீங்க. ஏன்னா என் பணத்தை எடுத்து எனக்கு என்னடா லேப்டாப் கொடுக்கறது, நான் வாங்கிக்க மாட்டேன் கடையில. அது என்னத்துக்கு நீ என் வரிப்பணத்தை எடுத்து ஏழைகளுடைய வரிப்பணத்தை எடுத்து எல்லாருக்கும் கொடுக்குற, எல்லாருக்கும் வரிப்பணத்துக்கு சொந்தம் இருக்கு. அப்படி இருக்கிற போது இந்த மாதிரியான இலவச திட்டங்கள் இதெல்லாம் கூடவே கூடாதுங்கிற விஷயத்தை மகாபாரதம் துரியோதனன் செய்ததை சொன்னான். இப்ப என்ன பண்ணலாம் அப்படின்ன உடனே இந்த யுவராஜாவாக நியமிக்கிறதுக்கு இந்த சீரியல் மகாபாரதம் ஒன்று வந்து ரொம்ப நாளைக்கு ரொம்ப பாப்புலரா இருக்கு. அதுல ஒண்ணு காண்பான். அது என்னன்னு கேட்டாக்க, இந்த ஒரு வழக்கு ஒண்ணு வரும், மொத்தம் கொலை பண்ணிட்டு வருவான். இந்த கொலை செய்தவனுக்கு தண்டனை கொடுக்கிறத விதுரர் என்ன பண்ணுவார், துரியோதனா நீதான் மன்னன், நீதான் நிறைவேற்ற வேண்டும், என்ன தண்டனை கொடுப்பாய் அப்படின்னு கேட்பார். துரியோதனன் கொலை செய்தவனுக்கு மரண தண்டனைன்னு சொல்லணும். இப்ப அடுத்தாப்புல யுதிஷ்டிரனை கூப்பிட்டு, நீங்க அந்த சீரியல்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்க சொன்னேன், அது மகாபாரதம் விஷயம் நடந்திருக்கும் வந்துன்னா பார்க்கும்போது சொல்லணும். அதுல அடுத்தாப்புல இவன் சொல்லுவோம், அங்கேருந்து வந்து நீ சொல்லுப்பா யுதிஷ்டிரா அப்படிமா, கொலை செய்தவன் யார் அப்படின்னு கேட்பான். பிராமணனா, சத்திரியனா, வைசியனா, சூத்திரனா அப்படின்னு கேட்பான். கொலை செய்தவன் ஒரு பிராமணன் வச்சுப்போம். அன்னைக்கு பிராமணன் தான் காமிக்கிறாங்க. அப்பொழுது 16 மடங்கு அதிக தண்டனை இவனுக்கு கொடுக்கப்பட வேண்டும். சத்திரியன் கொலை செய்தால் அவனுக்கு அதை விட கம்மியான தண்டனை, வைசியன் கொலை செய்தால் அதை விட கம்மியான தண்டனை. சாஸ்திரம் எப்படி சொல்லி இருக்குன்னு பாருங்க, மறந்துடாதீங்க. இதெல்லாம் நான் சொல்லல, நம் நாட்டினுடைய தர்மசாஸ்திரத்தில் இருந்து. என்ன காரணத்தினால் தெரியுமா, பிராமணங்கிறவன் கொலையே பண்ணக்கூடாது. அவன் தர்மசாஸ்திரம் தெரிஞ்சவன். அப்படிப்பட்ட ஒருத்தன் கொலை பண்ணினான்னா அதை விட கொலைபாதகம் உலகத்திலே கிடையாது. அதனால அவனுக்கு நல்ல கடுமையான தண்டனை கொடு. சத்திரியங்கிறவன் எப்பொழுதுமே ரஜோகுணம் கொஞ்சம் தூக்கலாக இருக்கிறவன், அவனுக்கு இந்த அடிதடி கேசு கொலைங்கிறதெல்லாம் சர்வசகஜம். அதனால அவன் கொலை பண்ணினான்னா அதோட நியாயம் அநியாயத்தை மட்டும் பார்த்துட்டு அவனுக்கு தண்டனை அதை விட கம்மி, வைசியனுக்கு அதை விட கம்மி. சூத்திரனுக்கு ஒண்ணுமே தெரியாது, அவன் பாவம், அவன் அப்பாவி, அவனுக்கு சாத்திரம் தெரியாது, படிச்சவன் இல்லை, இல்லிட்ரேட். அப்படி இருக்கிற போது அவனை பொறுத்த வரைக்கும் அந்த கொலைக்கு இந்த மினிமம் பனிஷ்மெண்ட் தான் கொடுக்கணும்னு சொல்லி அதை வச்சு நான் கொடுப்ப. இது அந்த சீரியல்ல இருந்தது. இன்னொன்னு, நீங்க எல்லாரும் ஒரு கதை கேட்டிருப்பீங்க. அது என்னன்னா, ஒரு நாளைக்கு யுதிஷ்டிரன்கிட்ட இந்த சமுதாயத்துல எங்கேயாவது கெட்டவர்கள் இருக்கிறார்களா அப்படின்னு பார்த்துக்குவா அப்படின்னு சொல்லி அனுப்புவார். துரியோதனன் கிட்ட நல்லவர்கள் இருக்கிறார்களா அப்படின்னு பார்த்துக்குவார் அப்படின்னு சொல்லுவார். இப்ப என்ன வேடிக்கைன்னா, இது ரெண்டுமே உங்களுக்கு இந்த கதை தெரிஞ்சிருக்கும். அது யுவராஜ்ய பட்டாபிஷேகத்தோடு சம்பந்தப்பட்ட கதைங்கிறது உங்களுக்கு தெரியாது. இந்த யுவராஜ்ய பட்டாபிஷேகம் யுவராஜாவால யார் வரணும் அப்படிங்கறத முடிவுபடுறதுக்கு மகாபாரதம் இந்த இடத்துல ஒரு தப்பு பண்ணிடுச்சு. அதுக்காக சொல்றேன். இப்ப யுதிஷ்டிரன் அங்கிருந்து வந்து இதுக்கு இந்த மகாபாரதத்துல இந்த சம்பவம் சொல்லல, அதனால இதை பிழை பண்ண முடியாது. ஆனா இந்த சம்பவம் எல்லாருக்கும் ரொம்ப பரவலா பேசக்கூடியது. யுதிஷ்டிரன் போயிட்டு திரும்பி வந்து எல்லோருமே நல்லவர்கள் சொன்னான். நான் எங்கேயுமே கெட்டவனையும் பார்க்கல, எல்லோருமே நல்லவர்கள் அப்படின்னு வந்து பதில் சொன்னான். துரியோதனன் போயிட்டு வந்து ஒரு பயமுறை யோகியனே கிடையாது, எல்லாருமே அயோக்கியனுக்கு தான் அப்படின்னு அவன் பதில் சொன்னான். இப்ப இந்த ரெண்டு பேர்ல எல்லோரையும் நல்லவர்களாக பார்த்த யுதிஷ்டிரரே அரச பதவிக்கு உகந்தவர் என்று தேர்ந்தெடுக்கப்பட்டதாக இதோடு சம்பந்தப்படுத்தி மகாபாரதத்தில் இது சொல்லப்படவில்லை. ஆனால் இந்த கர்ண பரம்பரையா வரக்கூடிய கதைகள் இருக்க, நம்ம காது வழி செய்திகள், அதுல இந்த வரலாறு இந்த கதையும் இருக்கு. இதோட இதை அசோசியேட் பண்ணி பார்க்கறாங்க. நல்லா புரிஞ்சுக்கணும், ராஜா யாருங்கிறது தெளிவா புரிஞ்சுங்க. நீதிமான் யாருன்னா, கெட்டவர்கள் யார் என்பதையும் நல்லவர்கள் யார் என்பதையும் எவன் ஒருவன் பெர்ஃபெக்டா ஜட்ஜி பண்றானோ அவன் தான் உண்மையிலேயே ஆட்சிக்கு உகந்தவன்.
எல்லாரையும் கெட்டவன் சொன்னாலும் தப்பு, எல்லாரையும் நல்லவன் சொன்னாலும் தப்பு. நானே சொல்லிட்டேன், நல்லவர்கள் எல்லோருக்கும் நல்லவர்களாக இருக்க முடியாது, கெட்டவர்கள் எல்லோருக்கும் கெட்டவர்களாக இருக்க முடியாது. ஒருத்தனுக்கு கெட்டவனா இருப்பான், இன்னொருத்தனுக்கு நல்லவனா இருப்பான். அதனால இந்த உலகத்துல இந்த இயல்பை தெரிஞ்சுக்கிட்டு என்னோ ஆட்சி புரியணும் அப்படி. அதனால இந்த விதுரனுடைய முடிவுல திருதராஷ்டிரன் தன்னுடைய மனதில் தன்னுடைய மகனுக்குத்தான் ஆட்சி உரிமையை தர வேண்டும் என்று எண்ணினாலும் கூட வேற வழி இல்லாமல் யுதிஷ்டிரனுக்கு யுவராஜ்ய பட்டாபிஷேகத்தை செய்து வைத்தான். இப்ப யுவராஜா அப்படிங்கிற அந்தஸ்து யாருக்கு கிடைச்சிருச்சுன்னா யுதிஷ்டிரனுக்கு கிடைத்து விட்டது. பொறுமராக துரியோதன் படுகாலி அப்பன், இவனுக்கு கண்ணு மட்டும்தான் கூடுன்னு நினைச்சேன், மூளையே இல்ல. மூளையே ஏன்னா நீதான ராஜா, நீதான முடிவு பண்ணோம். எவனோ ஒரு தாசிக்கு பிறந்தவன் அவன் பிரைம் மினிஸ்டர் சொல்லிட்டு இந்த வீட்டில் நடமாடிட்டு இருக்கான், சித்தப்பன் வேற உறவு கொண்டாடிட்டு இருக்கான். அந்த பையன் எப்பொழுதுமே இப்படி ஏதாவது தத்துக்கிட்ட சொல்லிட்டு இருக்கான். கேட்டோம், அவன் தான் பெரிய அரசியல் இதெல்லாம் தெரிஞ்சவன், அவன் தான் பெரிய கான்ஸ்டிடியூஷனல் லாயர்னு சொல்லிட்டு என்னத்தையே பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்ப இவர்களை எப்படி பதவியிலிருந்து இறக்கிறது அல்லது இவர்களை எப்படி ஒழிப்பது என்கின்ற முயற்சியில் துரியோதனன் ஈடுபட தொடங்கினான். இவர்கள் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் இவர்களுடைய செல்வாக்கு வேறு பெருகிவிட்டது. அதிகாரத்தை முறைப்படி பயன்படுத்தினார்கள், அதிகாரத்தினால் மக்களுக்கு நன்மைகளை செய்ய தொடங்கினார்கள். அதனால இப்பொழுது திருதராஷ்டிரனுடைய புகழும் கூட பாண்டவர்கள் மூலமாக பெருக தொடங்கிவிட்டது. இப்ப திருதராஷ்டிரன் கிட்ட துரியோதனன் வந்து சொன்னான், இங்க பார்த்தா நான் ரொம்ப நாள் பொறுத்துட்டு இருப்பேன்னு நினைக்காது, ஓரளவுக்கு தான் அமைதியா இருப்பேன், நான் எப்பவுமே அமைதியா இருப்பேன் மட்டும் நினைக்காது, நாங்க அப்புறம் என்ன செய்யணுமோ அதை செஞ்சுக்கணும். அதனால நீ வந்து இப்ப என்ன புரிஞ்சுக்கணும்னா, நாங்க அப்படி எதுவுமே செய்யாம இருக்கணும்னா எங்களுக்கு சாதகமா ஏதாவது ஒரு முடிவெடு, அப்படி இல்லைன்னா ஜாக்கிரதைன்னு சொல்லிட்டான். இப்ப திருதராஷ்டிரன் என்ன பண்ணுவாங்க, அதனால அவன் என்ன பண்ணா, நேர தன்னுடைய அமைச்சர்கள்ல யார் இந்த மாதிரி நல்லா அட்வைஸ் பண்ணக்கூடியவன் அப்படின்னு பார்த்தான். ஒரு கணிகன் அப்படின்னு ஒருத்தன், அவனுடைய பெயர் கணிகன், அவன் ஒன் ஆஃப் தி மினிஸ்டர்ஸ். இதுக்கு பேரு இந்த கணிக நீதி என்பதாகவே சொல்லப்படுது, கணிக வாக்கியம் என்பதாகவும் சொல்லப்படுகிறது இந்த இடத்துல மகாபாரதத்துல. ஏன்னா இவன் நீண்ட உபதேசம் பண்றான். ஆனா பொலிட்டிக்கல்ல எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத இந்த கணிகன் திருதராஷ்டிரனுக்கு சொல்லி விடுகிறான். இதற்கு இடையில வாரணாவதம் அப்படின்னு ஒரு இடம், அது வந்து இந்த அஸ்தினாபுரத்திலிருந்து ரொம்ப டிஸ்டன்ஸ்ல இருக்கு. அந்த வாரணாவதத்துல சந்திரமௌலீஸ்வரர் அப்படின்னு ஒரு சிவாலயம், அதுல வருஷா வருஷம் பிரம்மோற்சவம் வரும். இந்த பிரம்மோற்சவம் அந்த ஊர்ல மிகப்பெரிய திருவிழா மாதிரி. அதனால அந்த பிரம்மோற்சவத்துக்கு நிச்சயமாகவே ராஜாவே நேரில் வரணும், இல்லைன்னா ராஜாவனுடைய ரெப்ரசன்டேட்டிவாக யாராவது வரணும், இதான் வழக்கம். திருதராஷ்டிரன் பல ஆண்டுகள் அவனே போயிருக்கான். சில ஆண்டுகள் அவனால போக முடியாமல் இருந்திருந்தால் யாரையாவது அனுப்பிச்சு அந்த விழாவை கலந்து கொண்டு மன்னர் சார்பில் போய் போகணும்னு சொல்லி அனுப்பிச்சிருக்கான். இப்ப அங்கிருந்து துரியோதனன் என்ன சொன்னா, இந்த வருஷம் வாரணாவதம் சந்திரமௌலீஸ்வரர் கோவில் பிரம்மோற்சவத்துக்கு இந்த 5 பசங்களை அனுப்பி விடணும். நீயும் போக முடியாது, அதனால பேசாம இந்த 5 பசங்களை அனுப்பிவிடு சொல்லு. பிரம்மோற்சவத்துக்கு மட்டும் போயிட்டு வந்தா நல்லா இருக்காது. அஸ்தினாபுரம்ங்கிறது கேபிட்டல் இந்த கொடியில இருக்கு. அதனால ஒரு ராஜாங்கிறவா வெறும் கேபிட்டல்ல இருந்துக்கிட்டு அங்க பக்கத்துல இருக்கிற ஜனங்களோட மட்டும் தொடர்பு வச்சுக்கிட்டா போதாது, ரொம்ப டிஸ்டன்ஸ்ல இருக்கக்கூடிய மக்களோடையும் அவனுக்கு தொடர்பு வேணும். அதனால நீ என்ன பண்ற, இவனை கூப்பிட்டு யுவராஜாவாக இருக்கக்கூடிய யுதிஷ்டிரனை கூப்பிட்டு நீ வாரணாவதத்துக்கு போ. வெறும் பிரம்மோற்சவம் 1 மாசம் தான், அந்த மாசம் மட்டும் போகாத, போயிட்டு நிம்மதியாக இருந்து பக்கத்துல நிறைய சைட் சீயிங் பிளேசஸ் எல்லாம் ஏகப்பட்டது இருக்கு, நல்ல பியூட்டிஃபுல் நேச்சர் நல்லா இருக்கும். அந்த இடத்துல போய் 1 வருஷம் இருந்துட்டு வாங்க சொல்லு. இவன் 1 வருஷம் அங்க இருந்துட்டு திரும்பி வருகிற போது இவனுக்கு ராஜ்யமே இல்லாம நான் பண்ணிருப்பேன். அதுக்குள்ள நான் என்னதான் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னான். அதுல பாருங்க துரியோதனன் என்னதான் சொல்றானோ அது அத்தனையும் நீங்க நடந்துட்டு. இப்ப துரியோதனன் திருதராஷ்டிரனுக்கு சொல்றான், நான் எப்படி அவன் இல்லாத இந்த 1 இயர் ஆப்சன்ஸ்ல நான் எப்படி இந்த ராஜ்யத்தை எனக்கு வசமாக்குவேன் அப்படின்னு சொல்லி அப்பா கிட்டே ஓப்பனா சொல்லலாம். டேய் நீ அவாய்ட் பண்ணியிருக்கலாம்டா அவனை யுவராஜால, அதனால அவன் யுவராஜாவா இருக்கணுங்கிற கட்டாயம் கிடையாது, நான் தான் பண்ணுவேன். என்ன சொல்றான் பாருங்க, ராஜ சேவகர்களுக்கு திரவியமும் வெகுமதிகளும் கொடுத்து சந்தோஷப்படுத்தி இருக்கிறேன். இங்க இருக்கக்கூடிய ஆபீசர்ஸ் எல்லாருமே நிறைய நான் சம்பளம் கொடுத்து கிஃப்ட்
சம்பளத்துக்கு அவுட்டாவே எல்லா பேமெண்ட்டும் பண்ணி வச்சிருக்கேன். ஒரு பேரை சேர்த்தவங்களும் பேச மாட்டான். அதனால சீஃப் செக்ரட்டரியிலேருந்து கடைசியில் அண்டர் செக்ரட்டரி வரைக்கும், தாசில்தார் வரைக்கும், கலெக்டர் வரைக்கும் எல்லா பயிர்களையும் விலை கொடுத்து வாங்கி வச்சிருக்கேன். அதனால அவனுக்கு கிடைச்சிருக்கிற இந்த பணத்தை வச்சுக்கிட்டு எல்லாம் நிம்மதியா எனக்கு தான் ஜெயில் போடுவாங்க, கை தூக்குவாங்க. அதனால அவங்களை சரி பண்ணியாச்சு. அவர்கள் நமக்கு சாதகமாகத்தான் இருப்பார்கள். எல்லா மந்திரிகளும் என் சுவாதீனத்தில் இருக்க செய்திருக்கிறேன். அவர்களெல்லாம் கொண்டு போய் ஒரே இடத்துல வச்சிருக்கேன். அதனால நீ ஒண்ணுமே கவலைப்படாத. இதுக்கே நான் வந்தானே இவங்கெல்லாம் கொச்ச போடுறதுக்கு கூட சப்போர்ட் பண்றதுக்கு கூட ஒருத்தன் வெளியில வர மாட்டாண்டா. நீ நயமாக சொல்லி பாண்டவர்களை வாரணாவதம் அனுப்பிவிட்டால் பிறகு நகரமும் நாடும் நம்முடைய முழு சுவாதீனமாகும். எல்லோருமே நம்முடைய கட்சிக்கு வந்து விடுவார்கள். என்ன அழகான வார்த்தைப்பட்டிருக்கான் பாருங்க. இதை நான் டிரான்ஸ்லேட் பண்ணி சொல்லல. they will come to our side. அவர்கள் நம்முடைய பக்கத்திற்கு வந்து விடுவார்கள். ராஜ்யம் நம்முடைய கையில் நிறைந்த பிறகு இந்த ஒரு வருஷத்துக்குள்ள நான் நிறைவு பண்ணிடுவேன். அதுக்கப்புறம் பாண்டவர்கள் கதி என்னன்னு கேட்கறியா? அப்புறம் புதிய வந்துட்டு அப்புறம் இங்க வந்துட்டாங்கன்னா அவங்க மாட்டுக்கு ஓரமா இருந்துட்டு போட்டோம். என்னுடைய ராஜ்யம் ஸ்திரப்பட்டு விட்டால் அதுக்கப்புறம் நான் ஒன்றும் அதை பற்றி எல்லாம் கவலைப்படலை அப்படின்னு தான். இப்ப இது அத்தனையும் கேட்டுவிட்டு இந்த திருதராஷ்டிரனுக்கு முடிவெடுக்கும். இவர்களை வாரணாவதத்துக்கு அனுப்பணும். அதனால துரியோதனனை என்ன சொன்னா, இன்னைக்கு நானே ஒரு பேக்ரவுண்டை தயார் பண்றேன் அப்படின்னு கவர்மெண்ட்ல ஆபீசர்ஸ் எல்லாம் கூப்பிட்டு அந்த வாரணாவதம்ங்கிற ஊர் எப்படி இருக்கும், அதுக்கு பக்கத்துல என்னென்ன சைட் சீயிங் சைட்ஸ் இருக்கு, அந்த விழா எவ்வளவு பிரம்மாண்டமா இருக்கும், ஜனங்கள் எத்தனை பேர் இவனுடைய இன்ஃபுளுன்ஸுக்கு வருவாங்க, இதெல்லாம் பத்தி நிறைய பேசுகிறான். எல்லாரும் பேச ஆரம்பிச்சாங்க. இதெல்லாம் காதல விழுந்தது பாண்டவர்களுக்கு. அப்ப அவர்களுக்கே ஒரு ஆசை வந்துருச்சு. அதாவது நம்ம ஐடியா என்னன்னா, அப்பா சொல்லி இவங்க போகக்கூடாது, நாங்களே வாரணாவதத்தை பார்க்க ஆசைப்படுறோம், போறோம்னா அவன் வாய்ப்பிலிருந்து சொல்லணும். அப்படி பண்ண வச்சுக்கோங்க அந்த பசங்களை அப்படின்னு எப்படி பண்ணா. அது மாதிரியே பாண்டவர்களும் மென்டலி தேவர் ப்ரிப்பேர்ட் போட்டு வாரணாவதம் அண்ட் ஸ்டே ஃபார் 1 year. ஒரு ஆண்டை போய் இருக்கலாம்னு நம்ம முடிவு பண்ணி புந்திக்கிட்டேன். நீயும் வாங்க, அங்கெல்லாம் நல்ல கோவில் இருக்கான், பெரிய இதெல்லாம் பக்கத்தில் சுற்றி வட்டாரத்தில் ஏகப்பட்ட கோவில் இருக்கலாம், நிறைய நீ மட்டுக்க தீர்த்த யாத்திரையெல்லாம் பண்ணிட்டு இருக்கலாம், அருமையாக இருக்கு போகலாம் அப்படின்லாம். இவர்கள்லாம் இது தயார் பண்ணிட்டு இருக்கிற போது திருவிழாட்டாங்க நம்ம செய்யணுமே, இது நியாயமானதா அப்படிங்கிறதுக்காக இந்த கணிகன் அப்படிங்கிறவனை கூப்பிட்டு அட்வைஸ் கேட்டான். இருக்கிற மினிஸ்டர்லேயே ரொம்ப வெஞ்சன்ஸான மினிஸ்டர் இந்த பையன். அவனை கூப்பிட்டு கேட்டான். இவன் கேட்டவங்க சொன்னா, அதாவது இங்க சாணக்கியன் என்ன பிற்காலத்துல சொல்லியிருக்கானோ கிட்டத்தட்ட மகாபாரதத்துல அதை விட பன்மடங்கு ஸ்ட்ராங்கா இவன் சொல்றான். எதிரி மிகவும் செல்வாக்கும் பலமும் பெற்றிருப்பவனாக இருந்தால் அவனுக்கு இடையூறுகள் வரும் காலத்தை எதிர்பார்த்து இருந்த அப்போதை அவனை தயக்கம் இல்லாமல் கொன்றுவிட வேண்டும். இப்ப உங்க 2 பேர் பொசிஷன்ல பாண்டவர்கள் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கிற மாதிரி தெரியுது. அதனால முடிஞ்சா சில பேரை தூக்கிது. அதனால ஒன்றும் தப்பு கிடையாது. பகைவர்களை எப்போதுமே விட்டு வைக்க கூடாது. சாமதான வேத தண்ட வழிமுறைகளை கையாண்டு இவற்றில் ஏதாவது ஒன்றையாவது செய்து அவர்களை அழித்து விடுவதே உனக்கு நல்லது. எந்த எதிரியை எப்போது அழிப்பது என்பதையும் நீ தெரிந்து செய்து முடிக்க வேண்டும். என்ன அழகாக சொல்லாமல் தொரட்டியினால கிளையை இழுத்து படத்தை பறிப்பது போல எதிரியை அழித்து விட வேண்டும். அழிக்கும் காலம் வரும் வரை அவனுக்கு நாம் அவனை அழிக்கப் போகிறோம் என்பதே தெரியக்கூடாது. அவனை தோளில் சுமந்து கொண்டு நீ போக வேண்டும். அப்ப பார்த்தா நம்மள என்ன கொண்டாடிட்டு இருக்கான், என்ன கொண்டாடிட்டு இருக்கான்னு நினைக்கணும். திடீர்னு ஒரு நாளைக்கு நீ இங்க இந்த கட்சியின் அடிப்படையிலேயே இருக்கு, அது வரைக்கும் நீதான் ஜெயிப்பிச்சு நீதான் உலகத்துக்கே நல்லதுன்னு சொல்லிட்டே இருந்துட்டு திடீர்னு அந்த டைம் வருகிற வேலையை பார்த்து நமக்கும் சொல்லி விட்டுருந்தோம். தக்க சமயம் வந்தோம்னா பாராங்கரின் மீது மண்பாண்டத்தை வீசி உடைப்பது போல அந்த எதிரியை கொன்று விட வேண்டும். எதிரியை ஒழிப்பது தேவைக்கேற்ப நடந்து கொள்ள வேண்டும். தன்னை எதிர்ப்பவன் அதாவது தனது பதவிக்கு உரை வைக்க முயல்கிறவன் தன்னுடைய சொந்த பிள்ளையே ஆனாலும், சொந்த அப்பனே ஆனாலும், தனக்கு கற்பித்த குருவே ஆனாலும், உடன் பிறந்த சகோதரனாகவே இருந்தாலும் சற்றும் தயங்காமல் அவர்களை கொன்று விட வேண்டும். இனிமையாக பேசிக்கொண்டு நடந்து கொண்டு இருக்கும் தருணம் வாய்க்கும் போது எதிரியை அடித்து வீழ்த்தணும். அப்படி செய்த பிறகும் கூட ஒன்றுமே நடக்காதது போல ஊரெல்லாம் சேர்ந்து ஒப்பாரி வைக்கிற போது நீயும் சேர்ந்து ஒப்பாரி வைக்க வேண்டும். ஐயோ போயிட்டாரா, நேற்றுக்கு தான் நீ தான்
ஆனாலும் கூட இன்னைக்கு காலம்புறம் ஒண்ணுமே நடக்காது. என்ன சார் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அவருக்கா? ஐயோ, முதல் ஆளா நம்ம போய் நின்று துக்கம் கேட்க போயிடும். அந்த வீட்டு வாசலுக்கு ஃபர்ஸ்ட் பர்சன் நம்ம தான் போய் துக்கம் கேட்கவே போகணும். திருதராஷ்டிரா, நான் உனக்கு எல்லாம் சொல்லிட்டேன். ஆனா ஒரு விஷயத்த மனசுல வச்சுக்க, பாண்டவர்கள் உன்னுடைய பிள்ளைகளை விட பலம் வாய்ந்தவர்கள். அவர்களிடமிருந்து உன் பிள்ளைகளையும் உன்னையும் காப்பாற்றிக்கொள். வருங்காலத்தில் அவர்களால் உனக்கு மிகப்பெரிய ஆபத்து ஏற்படும். ஆகவே எதிர்காலத்தில் பலம் வந்து அவர்கள் ஆட்சியை பிடித்து விட்டால் ஆபத்து. நீ மட்டும் யோசிச்சு செய். இவ்வளவு சொல்லிட்டு அவன் என்ன சொன்னா, நான் எல்லாம் சொல்லிட்டேன், ஆனா ஒரே ஒரு விஷயம் திருதராஷ்டிரரே, அது என்னன்னு கேட்ட, என்ன இருந்தாலும் வளம் தம்பி பிள்ளைகள் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோ. அது வேற. கடைசியில் எல்லாத்தையும் பார்த்து நடந்துக்கோ வேற சொல்லிட்டு போயிட்டோம். தம்பி பிள்ளைகள் அவர்கிட்ட ரொம்ப பண்ணிட்டாங்க, குடும்பம் பண்ணிட்டாங்க. இதுல என்னன்னா திருதராஷ்டிரனுக்கு தர்ம சங்கடம். திருதராஷ்டிரன் இயல்பு என்னன்னா, தர்ம நியாயம் என்னன்னு முழுக்க தெரியும் அவனுக்கு. ஆனால் நடைமுறையில தர்மத்தை பின்பற்றுகிற தைரியம் கிடையாது. அதை விட இன்னொரு கொடுமை, தன்னுடைய பிள்ளை அயோக்கியன்னு தெரிந்தாலும் கூட அந்த புத்திரனிடத்தில் வைத்திருக்கக்கூடிய பாசத்தின் காரணமாக அதனால அவனுக்கு விரோதமாக எதையும் செய்ய முடியாது. ஆனால் அப்படி செய்தால் ஒரு கால் மக்களே தனக்கு எகென்ஸ்டா போயிடுவாளோங்கிற பயமும் ஒரு பக்கம் உண்டு. ஆனால் தனக்காக இல்லாவிட்டாலும் கூட தன் பிள்ளைக்காகவாவது அநியாயத்தை செய்தே தீர வேண்டும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தான். இந்த இடத்துல ஒரு அருமையான சம்பவம். அதாவது உதாரணம் தான், இப்படி உதாரணம் கொடுக்கணும். கணிகன் சொல்லக்கூடிய கதை. இதுக்கு பேரு ஜம்புக உபாக்கியானம்னு பேர். மகாபாரதத்துல ஜம்புக உபாக்கியானம் அப்படின்னு இதுக்கு பேர் கொடுத்துருக்காங்க. ஜம்புகம் என்றால் நரி. அந்த நரியை வைத்துக் கொண்டு ஒரு உபாக்கியானம்னா கிளைக்கதை அப்படின்னு அர்த்தம். என்னன்னு கேட்டா, ஒரு புத்திசாலியான நரி. இவன் சொல்ற கதை இது. கணிகன் வந்து திருதராஷ்டிரனுக்கு சொல்லக்கூடிய கதை. நரி ஒண்ணு காட்டுல ரசித்து வந்தது. அந்த நரிக்கு ஒரு 4 ஃப்ரெண்ட்ஸ். ஒரு புலி, ஒரு எலி, ஒரு ஓனாய், ஒரு கீரி. இவர்களெல்லாம் நண்பர்கள். இப்படி நண்பர்களை இருக்கிற போது இந்த புலி வந்து என்னைக்காவது ஒரு நாளைக்கு ஒரு கொழுத்த மான் ஒண்ணு அதை அடிச்சு சாப்பிடணும் ரொம்ப ஆசைப்படும் அந்த புலி. ஆனா என்ன பரிதாபம் தான், இது எவ்வளவு வேகமா துரத்தின்னு போனாலும் அது ஓடிடும். அதனால இது ஒரு நாள் கூட அதை பிடிச்சி அடிக்கவே முடியல. அந்த மாதிரி ஒரு நிலைமை. கொழுத்தமான ஒரு மான வீழ்த்தணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்றது. ஆனா என்ன பண்றது, அதெல்லாம் ட்ரை பண்றேன், ஒன்றும் முடியலையே. இப்ப இந்த நெறி நீங்க அந்த புலிக்கு வந்து, நீங்க பாரு, நீ என்ன ட்ரை பண்ணாலும் அவன் வேகத்துக்கு ஓட முடியாது. ஒன்னால இந்த மான் ஓடி தப்பிச்சிடும். அதனால இந்த மானை அடிச்சு நம்ம சாப்பிடணும் அப்படின்னா நான் ஒரு யுக்தி சொல்றேன், அதை படிச்சு என்ன சொல்லு அப்படின்னா, வேற ஒன்றும் இல்லை. நம்ம ஃப்ரெண்டு எலி இருக்கான் பாரு, இவனை இந்த மான் தூங்குற போது காலை கடிக்க சொல்லிடு. இந்த மான் அசந்து தூங்கிட்டு இருக்கிற போது இந்த எலி போய் காலை கடிச்சு விட்டா காலெல்லாம் புண்ணாயிடும். அப்ப காலம்பரம் எழுந்தது ஓடும்போது அதெல்லாம் அவ்வளவு வேகமா ஓட முடியாது. இப்ப நீ என்ன பண்ற, அந்த நேரம் பார்த்து அது மேல பாயிர ஓகே ஒரு அடி அடிக்கிற. அடிச்சப்புறம் நீ மட்டும் சாப்பிடாம நம்ம எல்லாரும் சேர்ந்து சாப்பிடலாம், ஃப்ரெண்ட்ஸ் இல்லையா? அதனால எல்லாருமே சேர்ந்து ஒரேடியா நமக்கு சாப்பிடுவோம் அப்படின்னா ரொம்ப நல்லது. இது நல்ல பெஸ்ட் ஐடியான்னு தான் புரி. உடனே இது பெஸ்ட் ஐடியா, எக்ஸிக்யூட் பண்ணலாம் அப்படின்னு உடனே எதையும் கூப்பிட்டான். எதையும் நம்ம ஃப்ரெண்டாச்சு, நீ போய் அந்த மான் தூங்கும் போது கடிக்கிட்டு இருக்கலாம். ராத்திரியில போய் தூங்கிட்டு இருக்கிற போது இது கடிச்சு விட்டுட்டு காலெல்லாம் புண்ணாயிட்டு இந்த மான் ஓட முடியல மறுநாளைக்கு. அப்படி ஓட முடியாத போது இந்த புலி போய் அதை அடிச்சு அப்படி விழுத்தி அந்த மாம்சம் கிடக்குங்க, புலிக்கிட்ட அந்த மான் விழுந்து கிடக்கு. இப்ப இந்த புலிலாம் சாப்பிட்றதுக்காக அடிச்சிருக்கு. எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணிக்கணும்னு சொல்லியாச்சு. அதனால எல்லாரும் வந்து சேர்ந்தாச்சு. இந்த ஓனாய் இந்த இதெல்லாம் வரிசையா வருது. அப்படி வந்த உடனே இந்த நரி என்ன சொல்லிட்டு, என்ன இருந்தாலும் நம்ம குடிக்காம சாப்பிட்றது அவ்வளவு நல்லா இருக்கு. அதனால என்ன இருந்தாலும் குடிக்காம இங்கே சாப்பிடுவாங்களா யாராவது, அதனால குடிச்சுட்டு வந்து மடியா சாப்பிட்றது தான் நல்லது. அதனால நீங்க என்ன பண்ற, நீங்க எல்லாரும் போய் முதல்ல குடிங்கோ, நான் இதை பார்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் நீங்களாம் குடிச்சிட்டு வந்த உடனே நான் போறேன், அதுக்கப்புறம் நான் குடிச்சிட்டு வரேன். அதனால நம்ம எல்லாருமே சேர்ந்து சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி இந்த மானுக்கு பாதுகாப்பா நான் வைக்கிறேன்னு சொல்லிட்டு அனுப்பிச்சு வச்சு. இப்போ போய் ஸ்நானம் பண்ணிட்டு திரும்பி வந்ததுல முதல்ல புலி வந்துருச்சு. அப்படியே இந்த நரி இப்படி சோகமா மூஞ்சி வச்சுக்கிட்டு உட்கார்ந்து இருந்தது. என்ன நரியாரே, என்ன இப்படி சோகமா இருக்கிறீர்? கிடைக்கிற ஒரு அருமையான மானை வேட்டையாடி இன்றைய தினம் சாப்பிட போகிறோம். 4 பேரும் 5 பேரும் சேர்ந்து பருப்பு போட்டு சாப்பிட போற நேரத்துல என்னத்துக்கு உங்களுக்கு சோகம்? குஷியா தான் இருக்கணும். அது ஏன் கேட்குறீங்க? ஏன் கேட்குறீங்க? என்ன நடந்தது? அந்த நான் ஏன் சொல்லணும் உங்கள்கிட்ட, நான் ஏன் சொல்லணும் அப்படி என்ன நடந்துச்சு
சொல்லுங்க என்ன உண்மைன்னு. ஒண்ணும் இல்ல, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் குளிச்சுட்டு அந்த எலி வந்துச்சு. அது என்ன சொல்லிச்சு, இன்னைக்கு இந்த புலிக்கு சாப்பாடே நான் தான் போடுறேன், என்னுடைய தயவுல தான் இந்த புலிக்கு இன்னைக்கு சாப்பாடேன்னு சொல்லிச்சு. நான் கழிச்சு எச்சப்படுத்தினது தான் சாப்பிடுவேன், இதுக்கு ஒரு பெரிய புலி மண்ணாங்கட்டி அப்படின்லாம் சொல்லிட்டு நான் போட்ட பிச்சையில தான் நீங்க சாப்பிடுறீங்கன்னு ஒரு வார்த்தையை இப்படியா சொல்லிச்சு. இந்த எலி அப்படியே என்னை பத்தி கேவலமா பேசியது. ஆம், அந்த எலி அவ்வளவு கேவலமாக பேசியது. நான் கூட அதை ஓங்கி அனுப்பிடலாமான்னு பார்த்தேன், என்ன இருந்தாலும் ஃப்ரெண்டாச்சேன்னு தான் விட்டேன் அப்படின்னு. அப்படியானால் எலியெல்லாம் கேவலப்படுத்துற அளவுக்கு நான் அதனுடைய தயவில் அடிச்சு ஒரு மானை சாப்பிடுறது என்னுடைய தன்மானத்துக்கு இழுத்து, ஆகவே நான் இப்பொழுது சாப்பிட மாட்டேன்னு வேகமா போயிடுச்சு. இந்த புலி போன உடனே அடுத்தாப்புல எலி வரும். எலி வந்தோடனே இதை சொல்லிட்டு, எலிய சீக்கிரமா என்ன சாப்பிட முடியும்னு சீக்கிரம் சாப்பிட்டு போயிடும். ஏன்னாக்க இப்பதான் இந்த கீரி வந்தது, அதுக்கு என்னமோ இந்த மான் மாம்சம் அவ்வளவு பிடிக்காது, அதனால அது எனக்கு எலி மாம்சம் தான் ரொம்ப பிடிக்கும், அதனால இந்த எலியை தான் இப்ப சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அது இப்போ உடனடியாகவே உனக்கு அடிக்கிறதுக்காக வரை சொல்லிட்டு போயிருக்கு. ஆனா நீ ஒன்று செய்ய, அது கூட சாப்பிட்டு போ. ஐயோ, உயிருக்கே ஆபத்துங்கிறத இப்ப சாப்பாடு பண்ண முடியாது, அதனால நான் போயிட்டேன் அப்படின்னு எலி ஓட்டமா ஓட்டிது. அடுத்தாப்புல இந்த ஓனாய் வந்துச்சு. இந்த ஓனாய் வந்தோம்னா இது சொல்லிட்டு, ஓனாயாரே எவ்வளவு முடியுமோ சீக்கிரம் சாப்பிட்டு போ. ஏன் சீக்கிரம் சாப்பிட்டு, ஒரு புலி தன் பொண்டாட்டி அடிச்சு மாதிரி அப்படி சொல்லும் போது என்ன சொல்லிட்டு, எனக்கு இந்த மான் மாம்சத்தை 4 பேரை சேர்ந்து சாப்பிட்டோம்னா அதுல என்ன மீட்டிங் எனக்கு, அதனால ஒரு லைன்ஸ் ஷேர் எனக்கு வேண்டாமோ, டைகர் ஷேராக இருக்கணும், அதனால இந்த ஓனாய் இருக்கு பத்தியா, அதையும் சைட் டிஷ்ஷுக்கு வச்சுக்கிறேன், அதனால நான் அடிச்சு சாப்பிட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு, அதனால ஓனாயே சீக்கிரமா நீ சாப்பிட்டுட்டு போயிடும் அவன் வரத்துக்குள்ள அப்படின்னு சொல்லி, ஐயோ ஏன் உயிருக்கே ஆபத்துங்கிற, புதிய பொண்டாட்டியோட வரப்போகுதுங்கிற, நான் எதுக்குதான் இங்க இருக்கேன் அப்படின்னு ஓடினான். கடைசியா கீரி வந்து, இந்த கீரி வந்த உடனே இந்த நரி பா சாப்பிடறீங்க, இன்னைக்கு உனக்கு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த நரி அந்த கீரி மேல் பாய்ந்து தாக்குவதற்கு போயிட்டு அந்த கீரி பயந்து ஓட்டமாக ஓடியது. இப்ப நரி நிம்மதியா உட்கார்ந்துச்சு, முழு மாம்சமா நமக்கு தான் அப்படின்னு இன்னைக்கு பெருபெற்றாங்க அப்படின்னு சொல்லி நரி தனியாக மாம்சத்தை உள்ளது. இந்த கதையினுடைய நீதி என்ன தெரியுமா மன்னரே, இந்த கதை புகட்டுகிற நீதி ஒன்றை வந்துதான், அரசர்கள் அந்த நரியை போல நடந்து கொள்ள வேண்டும், ஒவ்வொரு எதிரியையும் வீழ்த்துவதற்கு ஒவ்வொரு முறையை கையாள வேண்டும், யாரை வீழ்த்துவதற்கு எந்த முறை என்பதை கண்டுபிடிச்சு வீழ்த்தலாம், கோழைகளை பயமுறுத்தியே வீழ்த்தி விடலாம், தைரியசாலிகளை தந்திரமாக வெல்ல வேண்டும், பேராசைக்காரர்களை பொருளை கொடுத்து வெல்ல வேண்டும், தனக்கு கீழானவர்களை பலத்தை காட்டியே வெல்ல வேண்டும். இதெல்லாம் நீ புரிஞ்சுக்க. இப்ப நல்ல கவனிச்சீங்க, இது அத்தனையும் நடந்துட்டு இருக்கு. இந்த கணிகன் ஏந்தி கணிகன் வியாக்கியானம் என்ன சொன்னாலும், இந்த கணிக வாக்கியம் என்ன சொல்லிட்டோ, இது அத்தனையும் இன்றைக்கு அரசியல் நடந்து கொண்டே இருக்கிறது, மறந்துடாதீங்க. இப்படி கணிகன் சொல்லிட்டு போயிட்டான், இந்த தூக்கம் கட்டி போச்சு திருதராஷ்டிரனுக்கு. அதனால அவன் என்ன நினைச்சான், நம்ம என்னடா பண்றது அப்படின்னு சொல்லிட்டு, இதற்கு இடையில வாரணாவதத்திற்கு போவதற்கு தந்தையினுடைய பெர்மிஷனை வாங்கித்தான் துரியோதனன். பாண்டவர்களை அங்கே அனுப்பலாம் என்று முடிவாகிவிட்டது. பாண்டவர்களும் கூட தாயோடு கூட அங்கு போகலாம் என்பதாக முடிவெடுத்து விட்டார்கள். அப்படிப்பட்ட நேரத்துல துரியோதனன் வாரணாவதத்திற்கு போயிட்டு திரும்பி வரட்டும், அதுக்குள்ள நான் கவர்மெண்ட்டை எனக்கு சாதகமா பயன்படுத்தி வச்சுப்பேன்னு சொன்னான். அதான் திருதராஷ்டிரன்கிட்ட அவன் சொன்ன வார்த்தை. ஆனா இப்ப என்ன யோசிச்சான், இந்த பசங்க வாரணாவதத்திலிருந்து திரும்பியே வரக்கூடாது, அங்கேயே ஒழிஞ்சிடணும். அதுக்கு என்ன பண்ணலாம்னு பார்த்தான். உடனே சகுனி சொன்னா, இதுக்கு ஒரு ஆள் இருக்காங்க நம்ம மினிஸ்ட்ரியில, அந்த பையனா இதுக்கு சரியான ஆள், அவனை வச்சு பண்ணிக்கொள்ளலாமா. யாராமா புரோச்சனம் கூப்பிடு, நமக்கு ஆளு ஃபேவரபிள். அதாவது ஒரே கவர்மெண்ட்ல கூட மினிஸ்டருடைய லாயல்ட்டி எல்லாமே ஒவ்வொருத்தனுக்கும் ஒவ்வொருத்தர்கிட்ட இருக்கும். லாயல்ட்டி எப்படி ஸ்விட்ச் ஆயிடும். நேற்று வரைக்கும் இந்த கேம்ப்ல இருப்பானுங்க, திடீர்னு இந்த ரெசார்ட்டை விட்டு ஓடிடுவானுங்க அந்த ரோடுக்கு. என்னடா இந்த பக்கம் வந்துட்டாங்கன்னு பார்த்தா, அவன் பெரிய இவன் மேல பாசத்தினால இங்க வரணும்ல, கொள்கை பிடிப்புனால வரணும் கிடையாது. 2 லாபத்தையும் பார்ப்பானுங்க. இதுல அதிக லாபம் வருமா, அதிக லாபம் வருமா, எங்க இருந்தா நமக்கு வாய்ப்பு, எதுக்கு சான்ஸ் இருக்கு, எதுக்கு சான்ஸ் இல்லை அப்படின்னு பார்த்துட்டே இருந்து ஷிஃப்ட் பண்ணுவானுங்க லாயல்ட்டிய. இந்த புரோச்சனங்கிறவன் இவனுடைய லாயல்ட்டி இந்த சகுனிக்கும் துரியோதனனுக்கும். யார் கவர்மெண்ட்ல? யுதிஷ்டிரன் கவர்மெண்ட்ல. இப்ப யுதிஷ்டிரன் தான் யுவராஜா, அவர் தான் அங்க இருக்கிற மெயின். ஆனா அவர்கிட்ட வேலை பார்த்துக்கிட்டு இந்த
அமைச்சரவையில இப்பதானே யுதிஷ்டிரன் வந்திருக்கான். இந்த திருதராஷ்டிரன் ரொம்ப வருஷமா இருக்கான். திருதராஷ்டிரனுக்குள்ள துரியோதனன் அவங்ககிட்ட தான் இவனுக்கு பழக்கம் ஜாஸ்தி. அதனால அவனுக்கு அந்த புரோச்சனை கூப்பிட்டு சொன்னா, இவங்கெல்லாம் வாரணாவதத்துக்கு அனுப்புறேன். நான் என்ன சொல்லுவேன், புரோச்சனம் தான் எல்லாத்தையும் உங்களுக்கு எல்லாம் அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு போகலாம், உங்களுக்காக ஒரு பெரிய மேன்ஷனே கட்ட சொல்லியிருக்கேன் அப்படி இப்படின்னு சொல்லி விடுவேன்.